You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியுமாக இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எந்த இடத்துல ஆண்டோடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த போனாலும் கட்டாயம் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் பெரியதாக இருக்கிறது. நன்மைக்கு எதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். திட்டங்களையும் தீர்மானங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் உண்டாக்குறவர். இன்றைக்கி பூமியில் பல காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம். மறுபடியுமாக இந்த மணிப்பூரில் பல விதமான இக்கட்டான சூழ்நிலைங்க. ஜனங்களுக்கு, 2 சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு பெரிய போராட்டங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னமாக இஸ்ரேலு பாலஸ்தீன தேசத்திலும், இன்னமாக ரஷ்யா யுக்ரைனுக்கும், இன்னும் தேசத்தின் பல பகுதிகளில் பல சீர்கெடுக்கிறதான ஒரு சூழ்நிலைங்க. அதற்கு மத்தியில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் எனக்கு நினைப்பூட்டும்படிக்காக தேவன் என்னுடைய இந்த சிந்தனையில் இந்த வார்த்தையை போட்டுக்கொண்டு இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் பாருங்கள், ஒரு தேசத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து, தேசத்தில் வாழுகிற ஜனங்கள், ஆடு மாடு மிருக ஜீவனங்கள் மரச்செடி கொடி இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் 12-14 வசனங்களை பார்க்கும்போது தேவன் வச்சிருக்கிற மகத்துவங்களை அதில் தேசத்திற்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அருமையானவரில் தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். மரச்செடி கொடிங்க, வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனங்கள், களஞ்சத்தில் இருக்கிறது, வீட்டில் இருக்கிற பண்டசாலைங்க, மாவு பேசுகிற தொட்டி, எண்ணெய் குடம், இப்படி பற்றாக்குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வச்சிருக்கிறார். அப்போது 28ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 12-14 வசனத்தின் ஆரம்பத்திற்கு முதல் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். பாருங்கள், அதில் இருக்கிற கீழ்பாகம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி யாருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வீட்டில் நேரம் இருக்கும்போது இது 28ஆம் அதிகார உபாகமத்தின் புத்தகத்தை வாசிங்க. 1வது வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் தியானிக்கும்படி யோசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு செய்து நீ கவனமாக இருப்பாயானால், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு எழுதப்படுகிற ஒரு வார்த்தை. பூமியில் காணப்படுகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி தான் தேவன் விரும்புகிறதானா, அதற்கு மாற நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறதுனால கீழ்ப்படியாமல் அறியாமல் ஆண்டவரை தேடாதது நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அருமையான தேவஜனமே, அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை என்ன பண்ணுவார், மேன்மையாய் வைப்பார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு மேன்மை யாரால் வரும்னா தேவன் ஒருவரால் மாத்திரம்தான். ஒரு மனுஷன் உன்னை மேன்மைப்படுத்துகிறான், ஒரு மனுஷன் உன்னை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போகிறான், உயர்த்துகிறான், ஒரு வேலையை கொடுக்குறான், பொறுப்பை கொடுக்குறான். இந்த பொறுப்பில் இவங்க தான் உண்மை உள்ளவங்க, இவங்களை போல யாரை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி உண்மை மேன்மைப்படுத்துகிறான்னா நீ நினச்சிக்கணும், பிசாசு ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு வச்சிருக்கிறான். அப்படி எவ்வளோ நீ மேலே கொண்டு போகிறியோ அவ்வளோ உன்னை தாழ்த்திடுவான், கீழே அப்படியே தள்ளி மிதித்து போட்டு விடுவான்னு சொல்லி நீ யோசித்து கொள்ள வேண்டும். நல்லா நீ கவனிக்க வேண்டியது என்ன, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனத்திலையும் உன்னை என்ன பண்ணுவார், மேன்மையா வைப்பார். இன்னைக்கு குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, குடும்பத்திற்கு பொறுப்பாளியாய், குடும்ப தலைவர் தலைவின்னு சொல்லப்படுகிற, குடும்பத்தை நடத்துவதற்கு, பிள்ளைங்களை நடத்துவதற்கு, குடும்பம் முற்றிலுமாய்
பாதுகாக்கப்படுவதற்கு கர்த்தர் உன்னை அந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா, தேவன் சொல்லுகிறவாறு மேன்மையா இருக்கணும். எப்படி மேன்மை உண்டாகும்? தேவனை தேடாத படிக்கு மேன்மை உண்டாகாது. கர்த்தரை தேடாத படிக்கு நம்ம சுயநலமாய் சொந்தமாக நம்ம யோசிக்கிறத போல வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்ம உன்னதத்தில் கர்த்தரை வைக்க மாட்டார். மேன்மையான காரியம், மேன்மையான திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. I tell you the truth this morning. இந்த காரணத்தில் இந்த உண்மையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டோம். அப்போ எப்படி உனக்கு மேன்மையான காரியம் உண்டாகும்னா, தேவன் வச்சிருக்கிற கட்டளைகளை, நியமனங்கள், தீர்மானங்கள், ஆண்டவர் வச்சிருக்கிற நமக்கென்று வாக்குத்தத்தங்கள், the promises of God, the commandments, the precepts, the law, whatever it may be, we should keep it. நாம் அதை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்தில் நாம் பொறுப்பாளிகளாக, உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு நீதியாக, ஆண்டவர் எனக்காக இந்த காரியங்களை செய்திருக்கிறார், எனக்காக இந்த காரியத்தை வச்சிருக்கிறார், இதை நான் என் வாழ்க்கையில் தீர்மானித்துக் கொள்ளணும், என் வாழ்க்கையில் இதை சரிப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு கூட நீ செயல்படும் போது தான் தேவனுக்காக நீ வாழ வேணால் தேவன் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். This is what the truth I am going to reveal you this morning. இந்த ஒரு சத்தியத்தை தான் உங்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். கடவுளுக்கு, தேவனுக்கு உண்மையாக நீ வாழும்போது கர்த்தர் உன்னை பல விதத்தில் உயர்த்த மேன்மையாக வைப்பார். ஆண்டவருக்கு உண்மை இல்லாத படிக்க நம்ம உயரத்தில் போகணும்னா 100% நடக்கவே நடக்காது. Never it will happen in our life. We cannot expect those things in our life. தேவ சமூகத்தில் இதை நாம் எதிர்பார்க்க முடியவே முடியாது. தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் உன்னதமான தேவன் வச்சிருக்கிற ஒரு தீர்மானம், தேவன் உனக்கென்று வச்சிருக்கிற ஒரு மேல் நோக்கினதான ஒரு வாழ்க்கை. அதனால தான் ஆண்டவர் இந்த வசனங்களில் நமக்கு அடுத்து வச்சிருக்கிறார். என்னென்னா, அந்த நாட்களில் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்ந்ததான ஜனங்கள் ஏராளம். தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்தவங்க, அவங்கள கர்த்தரை உயர்த்தினார், பரிசுத்தவான்களை உயர்த்தினார், பக்தி உள்ளவர்களை உயர்த்தினார், கர்த்தருக்கென்று தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களை கர்த்தரை உயர்த்தினார், கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்கிறவங்களை, அர்ப்பணிக்கிறவங்களை கர்த்தரை உயர்த்தினார், மேன்மைக்குள்ள வச்சார். இன்னைக்கு யார் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம் அவங்களை கர்த்தர் கட்டாயம் உயர்த்துவார். அநேகர் தேவனுக்கு நீதியாக உண்மையா இருப்பது கிடையவே கிடையாது. உலக பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற டிவி நிகழ்ச்சிகளுக்கு, சிற்றின்பங்களுக்கு, இங்கே போகிறது அங்கே போகிறது, சுற்றுலா போகிறது இங்கே போகிறது அங்கே போகிறது அப்படின்னு சொல்லி, உறவினர் வீட்டுக்கு போகிறது இங்கே போகிறது, பிள்ளைங்க இதை கேட்டாங்க அதை கேட்டாங்கன்னு சொல்லி உலக காரியமாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம்னால் we will never be blessed in God's plan, according to God's plan. தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. இந்த கால நேரத்தில் ஒரு தீர்மானம், இந்த உபாகமம் 28 ஆண்டவர் என்ன ஒரு தீர்மானத்தை, ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது தான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில், அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களானால் தேவனுக்கு கீழ்ப்படினோம், ஆண்டவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளணும், தேவனுடைய ஆலயத்தை தேடணும், தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிக்கணும், தேவ சமூகத்தில் உபவாசிக்கணும், ஜபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து அதன்படி நம்ம வாழும்போது தான் கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய உயர்வு, தேவன் வச்சிருக்கிறதான அந்த உன்னதமான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே இந்த 28ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைங்க, வசனங்கள் எனக்கு வாழ்க்கையில் இருக்கணும்னா நான் உமக்கு அஞ்சு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் திறந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் கடைசி பாகத்தை நாங்கள் வாசித்தோம்ப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனத்திலே உன்னை மேன்மையாய் வைப்பாருன்னு சொல்லி இந்த பிள்ளைங்க எடுக்கிற தீர்மானத்தில், முயற்சியில், திட்டத்தில் உமக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் கர்த்தர் மேன்மையும் உன்னதத்தையும் நம்முடைய உயர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தருளுவீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.